அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஒவ்வொரு மூமின் முஸ்லீம்களுக்கும் இவ்வுலகத்திலும் மறு உலகத்தில் ஜன்னத் கிடைப்பதற்காகவும் அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்தை நாடி நல்ல அமல்களை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலாவே அதற்கான சந்தர்ப்பங்களையும் நமக்கு ஏற்படுத்தி தருகிறான். இந்த துல்ஹிஜ்ஜா மாதம் என்பது வரும் திங்கட்கிழமை நம்ம வெளிநாடுகளில் முதல் பிறையை பார்ப்பாங்க. நாம் செவ்வாய்க்கிழமை முதல் பிறையை பார்ப்போம் இன்ஷா அல்லா. அவ்வாறு முதல் பிறையை பார்த்த பிற்பாடு அன்றிலிருந்து 10 நாட்கள் அது மிகவும் சிறப்பான நாட்களாகும். அந்த நாட்களில் இந்த உலகம் பூராவும் சிறந்த அமல்களும் சிறந்த இபாதத்துகளும் நடக்கும் நாட்கள் அவை. அல்லாஹு தாலாவே தன்னுடைய திருமறையான திருக்குரானில் சூரா ஃபஜரில் சத்தியமிட்டு கூறுகிறான் இந்த 10 நாட்களை பற்றி. அதனால் இதனுடைய அவசியத்தை அறிந்து நாம் அந்த 10 நாட்களும் நல்ல அமல்களும் இபாதத்துகளும் நாம் செய்யணும். முதலாவதாக உள்ள தூய்மையான நியத்து, இரண்டாவதாக தக்பீர் அதிகமாக சொல்ல வேண்டும், அதிகமாக சொல்ல வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மார்க்கெட்டுக்கு சென்றாலும் அவர்கள் தக்பீர் சொல்லுவாங்களாம். அதனால் நாம் எப்பொழுதும் தக்பீர் சொல்லி கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்பதை நாம் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவதாக கலிமா சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சுபஹான் அல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுலா வலா குவத்தா இல்லா பில்லாஹில் அலியுல் அதீம். இதை 100 தடவை படியுங்க. அதற்கு பிறகு நாம் இது தக்பீர் மேலும் இருக்குது. அல்லாஹு அக்பர் கபீரா, அல்ஹம்துலில்லாஹி கசீரா, சுப்ஹானல்லாஹி புஹ்ரத்தன் வசீலா என்ற தக்பீரையும் அதிகமாக சொல்லுங்கள். அதற்கு பிறகு இருக்கிற கடமை என்னென்னா, முதல்ல நியத்து, இரண்டாவது தக்பீர், அப்புறம் கலிமா சொல்லணும், அதிகமாக ஜிக்கிர் செய்யணும். அப்புறம் உதுகியாங்கிறது நாம் வழக்கமாக குர்பானின்னு சொல்கிறோமே, அந்த குர்பானியை நாம் கொடுக்கணும். அதை கொடுக்க நியத் வைத்து கொண்டால், யார் அந்த குர்பானை கொடுக்குறாங்களோ, யார் பேரில் குர்பானை கொடுக்குறீங்களோ அவங்க முதல் நாளிலிருந்து 9 நாட்கள் எப்பொழுது நீங்கள் குர்பானி தர்றீங்களோ அந்த நாள் வரை நீங்கள் தலைமுடியையோ நகத்தையோ வெட்டக்கூடாது. இதை தான் ஹாஜிகளும் ஹஜ்ஜில் அவர் செய்வார்கள். அங்கே அவங்க செய்கிறாங்க. அல்லாஹு தாலா அந்த கடமையை நாம் இங்கே செய்வதற்காக கூட அல்லாஹு தாலா நமக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறான். அதனால் நாம் நோன்பு இருந்து குர்பானியை கொடுத்து, அந்த குர்பானியை கொடுத்து மற்ற நம்ம உற்றார் உறவினர்கள் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும், ஏழை எளியவர்கள் அனைவருக்கும் நம்ம கொடுத்து பகிர்ந்து கொடுக்கணும். அந்த குர்பானியை கொடுக்கும்போது நீங்கள் உங்கள் வசதிக்கு ஆடோ மாடோ ஒட்டகமோ எதுனாலும் நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் வசதிக்கு ஏற்றபடி கொடுக்கலாம். அந்த குர்பானி கொடுக்கும்பொழுது நீங்கள் பார்த்திருப்பீங்க, அந்த ஆடு அறுப்படுவதையோ மாடு அறுப்படுவதை நீங்கள் பார்த்திருப்பீங்க. அப்பொழுது உங்கள் மனதில் என்ன தோன்றும்? அந்த ஆடும் மாடும் நாம் யாருக்காக கொடுக்கிறோம்? அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக நாம் கொடுக்கிறோம். அது ஷஹீதாக, அது அல்லாஹ்வை பொருத்தத்திற்காக நாம் கொடுக்குறோம். அதே போல் அல்லாஹு தாலா நம்முடைய மௌத்தும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி நமக்கு நடக்க வேண்டும் என்று அந்த எண்ணம் அந்த சமயம் ஏற்படும் நமக்கு. நாம் அந்த உதுகியாவை நல்லபடியாக கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு நியத் செய்துட்டீங்க, தக்பீர் கொடுத்துட்டீங்க, குர்பானி கொடுத்துட்டீங்க. அந்த நாட்கள் பூலாகவும் நீங்கள் என்ன செய்யணும்? ஜாஸ்தி ஜிக்கிர் செய்யணும். அதிகமாக சலவாத் ஓதலாம், ஜிக்கிர் செய்யலாம், சதகா வாரி வழங்கலாம், குரானை அதிகமாக படிங்க. உங்களால் தினமும் ஒரு 2 ஜூஸ் படிக்க முடியல, ஒரு ஜூஸ் படிக்க முடியலை, ஏன் ஒரு 10 ஒரு 2 ஆயத்தாவது அவசியம் படிங்க. இந்த 10 நாளும் ஒரு குரான் முடித்தால் உங்களுக்கு மல்டிபிள் உங்களுக்கு அஜர் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் குரானை அதிகமாக படிக்கலாம், கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு உதவலாம், அதுவும் சதகா தான். கடனாளிகளாக இருந்தால் அவர்களுடைய கடன்களை நீங்கள் அடைச்சி கொடுக்கலாம். அல்லாஹ் தாலா உங்களுக்கு பர்க்கத் கொடுத்திருந்தா, ஏன் ஒரு சஹார் இஃப்தியாருக்கு நீங்கள் உணவு
கொடுத்தாலும் அதுவும் சதகாவே தான் இருக்கும். நோன்பு பிடிப்பது, அது எல்லாத்தையும் விட நம்மால் விடவே முடியாது என்று ஏதாவது ஒரு பாவம் இருக்கும் இல்லையா? தவறுகள் நம்மிடம் இருக்கும், நாமும் மனுஷங்க தான். நம்மக்கிட்ட அந்த பாவங்களில் நம்மை விட்டு போகவே மாட்டுதுன்ட்டு இருக்கும். அதை நாம் விடுவதற்கான நம் முயற்சிகளை எடுப்பது கூட சதகா தான். அதையும் நாம் செய்ய வேண்டும். அல்லாவின் பொருத்தத்தை நாடி செய்வதாக நாம் நியத் வைத்து கொள்ள வேண்டும். இந்த உயர்ந்த அமல்களை செய்யும் பாக்கியத்தை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அவசியம் தருவானாக. தக்பீர், சதகா, குர்பானி கொடுக்கும் பாக்கியத்தை தருவானாக. ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் அவர்களோட ஹஜ்ஜை ஒப்புக்கொள்ள ஹஜ்ஜாக அவர்கள் ஹாஜிகளாக ஆரோக்கியமாக அவர்கள் வருவதற்காகவும் அல்லாஹு தாலா அருள் புரிவானாக. இங்கு ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாதவர்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் ஹாஜிகளாக்குவதற்கான சந்தர்ப்பத்தையும் அருளையும் அல்லாஹு தாலா தருவானாக. ரப்பனா அலைக்க தவக்கல்னா வலைக்க அனப்னா உலைக்கல் மசீர் ரப்பனா ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சயீரா சல்லல்லாஹு தாலா வசல்லம் உம்மி அலா ஆலிஹி வசல்லம வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு.